சொல்லுங்கள். திருமங்கலம்னு ஊருக்கு பேர். லக்ஷ்மி வந்து பூஜை பண்ண ஸ்தலம். இழந்த செல்வங்கள் எல்லாம் லக்ஷ்மிக்கு சிவபெருமான் கொடுத்த ஸ்தலம். அதனால் திருமங்கலம். சிவபெருமானுக்கு சாமவேதீஸ்வரர்னு திருநாமம். வேதத்தின் பேரில் ஈஸ்வரனுக்கு எங்கேயுமே கிடையாது, இங்கே அப்படின்னா. ஜெய்மினி மகரிஷிக்கு சிவபெருமான் சாமவேதம் உபதேசம் பண்ண ஸ்தலம். சண்டிகேஸ்வர பெருமானுக்கு பிதிருதோஷ நிவர்த்தியான ஸ்தலம். எல்லா ஊர்லேயும் சுவாமிக்கு துவாரத்தில் வலது பக்கத்தில் பிள்ளையார், இடது பக்கத்தில் முருகன் இருக்கும். இங்கே சண்டிகேஸ்வரர். அவர் வந்து அவள் அப்பா காலச்சேதனம் பண்ணி அவருக்கு பிதிருதோஷங்கள் ஏற்பட்டு சுவாமி கனவுல சொல்லி இங்கே வந்து அவருக்கு பூஜை பண்ணி சண்டிகேஸ்வர பெருமானுக்கு பிதிருதோஷ நிவர்த்தியான ஸ்தலம். பரசுராமர் அவள் அம்மா தலையை அவருக்கு சேதனம் பண்ணி அவருக்கு மாத்திருதோஷங்கள் ஏற்பட்டு இந்த ஸ்தலத்தில் அவர் பரசுராமர் பூஜை பண்ணி மாத்திருதோஷ நிவர்த்தியான ஸ்தலம். ஊருக்கு பரசுராமேஸ்வரம்னு பேர். முன்னோர்கள் சாபம் பிதிருதோஷ நிவர்த்தி ஸ்தலம்னா அது. தட்சிணாமூர்த்தி சின்மூர்த்தர் இல்லாத அபேகர தட்சிணாமூர்த்தி. குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை தேனை அபிஷேகம் பண்ணி தேனை சாப்பிட்ட உடனே ஒரு நாள் குழந்தை பாக்கியம் உண்டாயிடும். முருகன் சன்னதியில் வள்ளி மட்டும் மயில் அமர்ந்த கோலம். கல்யாண சுப்பிரமணியன் பேர். தம்பதிகள் பிரச்சனைக்கு முருகப்பெருமான் விசேஷம். 63 நாயன்மார்கள் ஆனாய நாயனார் அவதாரம் பண்ண ஸ்தலம். அதாவது புல்லாங்குழலில் ஓம் நம சிவாயங்கிற மகாமந்திரத்தை வாசித்து சுவாமிம்பால் அந்த இசைக்கு மயங்கி கைலாயத்திலேருந்து இறங்கி வந்து அவருக்கு காட்சி கொடுத்து முக்தி கொடுத்த ஸ்தலம் இது. இங்கே அது பின்னாடி சின்ன கோயிலாகவே இருக்குது. சுவாமி வந்த ஸ்தலங்கிறதுனால நம்மளுடைய பாதங்கள்லாம் இங்கே வச்சுட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், செஞ்ச பாபங்கள் எல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய ஸ்தலம்னா அது. சிம்மவாகினி துர்கை, திருமண தடைக்கு அம்பாள், விஷ்ணு துர்கைன்னு பேர் அம்பாளுக்கு இங்கே சிறப்பு. அதே மாதிரி பைரவர் சத்ரு திருஷ்டி உபாதைகளுக்கு 2 பைரவர். சனீஸ்வர பகவான் காகம் முகம் வடக்கு நோக்கி உள்ள சனீஸ்வரன். இழந்த செல்வங்கள், வியாபாரத்தில் பிரச்சனைகள்லாம் நீக்கக்கூடிய சனீஸ்வர பகவான். ரைக்கிவ மகரிஷிக்கு கயா பர்குனி நதியை உண்டு பண்ண ஸ்தலம் இது. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். ஒரு தடவை எல்லோரும் வாங்கணும். சிவாய திருச்சிற்றம்பலம். சிவாய். லால்குடியிலேருந்து 2 கிலோமீட்டர் திருமங்கலம் இது. திருச்சியிலேருந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர் வரும். மாந்துரை வழியாக நகர் திருமங்கலமாக வந்துடலாம். அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான ஸ்தலம். எல்லோரும் வாங்க.